மாணவர்களே exercise 9.3 ல fifth sum பார்க்க போறோம். e power x plus e power minus x into dy minus e power x minus e power minus x into dx equal to 0. இந்த வடிவத்துல இருக்க क्वेश्चனை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாமா? முக்கியமா நம்ம போட்டுக்கிற மெத்தட் என்ன? வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ஸ். இப்போ இந்த மைனஸ் முதல் ஸ்டெப் அந்த சைடு அனுப்பிடலாம். அப்ப e power x e power minus x into dy இந்த மைனஸ் இங்க வந்துருச்சுனா பிளஸ் ஆயிடும். e power x e power minus x into dx. அடுத்து பாருங்க இங்க x டேர்ம் இருக்கு கூட dy இருக்கு. அதனால எனக்கு y தனியா வேணும் x தனியா வேணும். சோ அப்போ இந்த x டேர்ம் எல்லாத்தையும் நான் அந்த பக்கமா அனுப்பிட்டேன். x டேர்ம் கூடவே சேர்த்துறேன் அவ்வளவுதான். dy which is equal to மல்டிபிள் இருக்கக்கூடிய வேல்யூ இங்க வந்துருச்சுனா டிவைட் ஆயிடும். e power minus x divided by e power x plus e power minus x into dx. முக்கியமான ஸ்டெப் என்ன சொன்னேன்? ரெண்டு வேல்யூஸையும் பிரிச்சு எடுத்த பிறகு அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணிடணும்? இன்டகிரல் பண்ணிடணும். சோ இன்டகிரேட்டிங் ஆன் both sides. அப்ப இன்டகிரல் dy னா y equal to இந்த சைடு இருக்கக்கூடிய பார்ட்ட ரெண்டு விதமா நம்ம செய்யலாம். ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு டைரக்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்றது. இன்டகிரல் f dash of x divided by f of x into dx equal to log of f of x plus c. இந்த ஃபார்முலாவை டைரக்ட்டா பயன்படுத்தலாம். இதோட மீனிங் என்ன சார்? அதாவது f of x டிஃபரன்ஷியேட் பண்றோம். கீழ இருக்கிற வேல்யூ தான் f of x. இதை எடுத்துக்கலாமா? அப்ப e power x e power minus x இத நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு மேல இருக்கிற வேல்யூ கிடைக்கணும். கிடைக்குமான்னு பார்த்துடலாமா? e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus e power minus x ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ கீழ இருக்கக்கூடிய வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற வேல்யூ கிடைச்சதுனா ஃபார்முலா log of modulus of f of x பயன்படுத்திடலாம். அப்ப ஆன்சர் so log of modulus of f of x வேல்யூ என்ன? e power x plus e power minus x integral constant வந்து பாத்தீங்கன்னா c. அவ்வளவுதாங்க சம் முடிஞ்சு போச்சு. சோ இந்த ப்ராப்ளம்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினு சொன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you.